நாம பிடிக்க போறது தீவிரவாதி குமார. அவன் எல்லா வெப்பன்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன். மற்றவங்களை அழிக்கவோ இல்ல தன்னை அழிச்சுக்கவோ தயங்கவே மாட்டான். அவனை உயிரோட பிடிச்சாதான் அவன் கூட்டத்தை பிடிக்க முடியும். டேக் கேர். இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். மினிஸ்டர் ரொம்ப லக்கி ஃபெலோ. இவனை வண்டியில் ஏத்துங்க. டேக் யூ பாய். போனகாரி என்னாச்சு? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தீவிரவாதி குமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ்ல நம்பர் 7 கேனல் பேங்க் ரோட் மயிலாப்பூர்ல தான் தங்கி இருந்திருக்கான் சார். அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட போட்டோ விவரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். சார் இப்ப கூட அந்த பசங்க எல்லாம் அங்கதான் சார் இருக்காங்க. இவன் ராஜா மூட்டப்பூச்சி மருந்து கம்பெனியில சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கான். இது பாலு, பாட்டு பாடுறதுதான் இவனோட தொழில். இவன் முரளி பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறான். இது தேவராஜ், நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேரணும்னு எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் பேர் சங்கர்.
இவனை எனக்கு நல்லா தெரியும். கார் புரோக்கர் தானே? ஆமா சார். இது பீட்டர். இவன் ஒரு ஓவியம் சார். இவன் சிவா. சினிமாவில் நடிக்க சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்கான். குட் ஜாப். இவங்களை நான் பாத்துக்கிறேன். அந்த அட்ரஸ் என்னன்னு சொன்ன? மயிலாப்பூர் கெனால் பேங்க் ரோட் நம்பர் 7 சார். ருக்குமணி சிக்கிச்சு பத்துக்கிச்சு நெஞ்சமடி ருக்குமணி சிக்கிச்சு பத்துக்கிச்சு நெஞ்சமடி இதழோடு வரமே கொடுத்தாலே சுகமே அசைந்தாடும் ரதமே அனைத்தாலே இதமே இளமை இனிமை குழுமை தனிமை இனி இதழில் அளந்திடவா ருக்குமணி சிக்கிச்சு பத்துக்கிச்சு நெஞ்சமடி சிலுக்கு குலுக்கு கழுக்கு எட்டாத விலவாசி முறுக்கு உனக்கு இருக்கு. சிட்டாக விளையாடும் சிலுக்கு குலுக்கு கழுக்கு எட்டாத விலவாசி முறுக்கு உனக்கு இருக்கு. சூப்பர் ஃபிகர் ஆளு சுகர் கண்ணும் நெஞ்சு ரொம்ப பவர் டிஸ்கோ பார்ட்டி ரொம்ப நாட்டி கிட்ட வந்தா நித்தம் ரூட்டி அட ரெண்டு பக்கம் கப்பம் கட்டி நான் ஒட்டிக்கிட்ட வெள்ள கட்டி அழகே அமுதே சிலையே கலையே என கனவுல கவுக்கறியே ருக்குமணி சிக்கிச்சு பத்திக்கிச்சு நெஞ்சமடி ரசித்தேன் துடித்தேன் அழைத்தேன் உள்ளூர அனல் ஏற கொதித்தேன் தவித்தேன் இழைத்தேன் பன்னீர் உன் பார்வை ரசித்தேன் துடித்தேன் அழைத்தேன் உள்ளூர அனல் ஏற கொதித்தேன் தவித்தேன் இழைத்தேன் கண் பட்டது எக்கச்சக்கம் கை வச்சது ரொம்ப சுத்தம் பொட்ட புள்ள செட்ட புள்ள விட்டு புட்டா தொல்லை இல்ல. இது ஆந்திராவின் சேலக்கட்டு இவ கட்டி புட்டா ஜல்லிக்கட்டு வெறப்பாயிருப்பா விவரம் கொடுப்பா ஒரு நொடியில் அசத்திடுவா. ருக்குமணி சிக்கிச்சு பத்துக்கிச்சு நெஞ்சமடி ருக்குமணி சிக்கிச்சு பத்துக்கிச்சு நெஞ்சமடி இதழோடு வரமே கொடுத்தாலே சுகமே அசைந்தாடும் ரதமே அனைத்தாலே இதமே இளமை இனிமை குழுமை தனிமை இனி இதழில் அளந்திடவா. ருக்குமணி
சிக்கிக்கிச்சு பத்திக்கிச்சு நெஞ்சமாடி சுமங்கலி வைன்ஸ். Excuse me. இவன் உங்களுக்கு தெரியுமா? யார் சார் இவ? உடம்பு மட்டும் வளர்த்து வச்சிருக்க, உலக அறிவை தெரிஞ்சுக்க வேணாம்? மந்திரியை கொலை செய்ய வந்த தீவிரவாதி குமார கைது பண்ணிருக்கிறதா பேப்பர்ல வந்திருக்க, படிக்கல? அதை பத்தி தான் விசாரிக்க வந்தேன். ஆமா, அவன் இங்க உங்களோட தங்கி இருந்தானமே, உனக்கு தெரியுமா? சார் வணக்கம் சார். ஹாய் சங்கர். டேய் சார், உனக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நாளா தெரியும்டா. சார் ஃப்ரெண்டுக்கு கார் வாங்கி கொடுத்ததே நான் தான்டா. ஓஹோ. டேய், ஒரு குமார பத்தி விசாரிக்க வந்திருக்காரா? சார் 2 வருஷமா எங்க கூட தான் சார் இருந்தான். திடீர்னு காணாம போயிட்டான் சார். அப்புறம் எங்க போனானோ என்ன ஆனானோ எங்க யாருக்கும் தெரியாது சார். உங்களை தவிர அவனுக்கு வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? சார் அவன் எங்க கூட இருந்தானே தவிர அவன் எங்க ஃப்ரெண்டே இல்ல சார். எப்ப பார்த்தாலும் தனியா உம்முன்னு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான் சார். எங்க கிட்ட சரியாவே பேச மாட்டான் சார். அப்படி பேசினா கூட எங்களுக்கு ஏதோ புத்திமே எதுவும் சொல்லிட்டு இருப்பான் சார். என்ன பத்தி? எதுக்காகவும் யாருக்கிட்டையும் பண்ணியக்கூடாதுன்னு சார். ஒன்னு அழிச்சாதான் நம்ம உரிமையை பெற முடியும்னா எதையும் அழிக்க தயங்க கூடாதுன்னு சொல்லுவான் சார். சுருக்கமா சொன்னா பெரும்பாலும் அவன் சைலன்ஸ். ஆனா பேச ஆரம்பிச்சானா ஒரே வைலன்ஸ் சார். அவனுக்குன்னு யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்களா? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான் சார்? அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அவன் வேலை தேடிட்டு இருந்தான்னு தெரியும். ஆனா என்ன வேலைன்னு அவ்வளவு சரியா தெரியல சார். குட். அவன் போகும்போது கடைசியா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? போயிட்டு வரேன்னு சொன்னா சார். டேய், என்கிட்ட அதான் சொன்னான். என்னைக்கா ஒரு நாள் இந்த ஊரே பேசுற அளவுக்கு பெரிய ஆளா வருவேன்னு சொல்லுவான் சார். அப்புறம் உங்களுக்கு அவனுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அவன் எங்க இருக்கானே தெரியாது. சேம் பல்லவி. am I right? கரெக்ட் சார். லுக், அவனுக்கு ஏதாவது லெட்டர்ஸ் வந்தாலும் இல்ல அவனை தேடி யாராவது வந்தாலும் இமிடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? சரி சார். திரும்பி நீங்க எனக்கு எப்ப தேவைப்பட்டாலும். நாங்க வரோம் சார். நோ, என்ன அசிஸ்டன்ட் கமிஷனர் நினைக்காதீங்க. நான் கீழ் மட்டத்துல இருந்து மேல வந்தவன். நானே உங்களை தேடி வருவேன். வரட்டா? உனக்கு அவனை தெரியாதுல்ல? அது நீ அவனோட பழகினது இல்ல. காக்கி சட்டையை பார்த்தோன்னு பயந்துட்டேன் சார். காக்கி சட்டை உங்களை பயமுறுத்துறதுக்கு இல்லடா, உங்களை பாதுகாக்க. காக்கி சட்டைக்கு நீங்க துணையா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். இளைஞர்கள் கையில தான் எதிர்கால உலகமே இருக்கு. நீங்க தைரியமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும், அதெல்லாம் போக போக சரியா போயிடும். அப்புறம் சார் யார் வந்தாலும் என்ன லெட்டர் வந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். நீ வச்சா குடுமி, அடிச்சா மொட்டடா. See you, young man.